ஒரு இளைஞன், புதிதாக வாழ்க்கையை துவங்குகிற ஒரு இளைஞன் எப்படி வெற்றியை எதிர்கொள்வது? அது முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு என்ன தேவை என்கிற போது, வெற்றி என்கிற பெண்ணிடம் இவன் ஒரு ரோஜாவை கொடுக்கிறான். எப்போது நீ என்னை காதலிப்பா என்று வெற்றியை நோக்கி இந்த இளைஞன் கேட்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறாள், எனக்கு 2 ரோஜாக்களை கொடுத்தால் நான் உன்னை காதலிப்பேன். என்ன ரோஜாக்கள்? கனவு, திறமை. அப்புறம் கனவும் திறமையும் இருந்தால் மட்டும் போதாது, பண்பு இருக்க வேண்டும். பண்பு இருந்தால்தான் வெற்றி நிலைக்கும் என்பதற்காக கனவு பிளஸ் திறமை பிளஸ் பண்பு ஈக்குவல்ஸ் முழு வெற்றி என்பதாக. அப்ப இந்த 3 கனவு என்ற பெயரிலே அந்த தலைப்பிலே 10 தலைப்புகள், திறமை என்ற அந்த பிரிவிலே 10 தலைப்புகள், பண்புகள் என்ற பிரிவிலே 10 தலைப்புகள். ஒரு முழு வாழ்க்கையின் வெற்றிக்கான, ஒரு முழு பயணத்திற்காக தேவையான வகையிலே இளைஞர்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நூலாக இந்த கனவும் வெற்றியும் பேசிக்கொண்டவை. இரண்டு கனவும் வெற்றியும் பேசிக்கொண்டுகிற அந்த சந்திப்பில் என்னென்ன பேசிக்கொள்கிறார்கள், என்னென்ன நிகழ்கிறது என்பதை எழுதியிருப்பதுதான் இந்த கனவும் வெற்றியும் பேசிக்கொள்கிற நூல். இந்த நூல் மதுரையிலே வெளியானது. வெளியாகி பல இளைஞர்களை சென்றடைந்திருக்கிறது.